எதிர்கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடாவது நல்ல முடிவுகள் கிடைக்கப்பட்டு இம்மக்கள் தங்கள் சொந்த வீடுகளில் கால் பதிக்க உமது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். Arulia, Pejabat, Walga,
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் தலையாக கடவுளே, நீரே என் இறைவன், உண்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உண்மையில் தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உண்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உண்மையில் தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உண்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உண்மையில் தாகம் கொண்டுள்ளது. மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் பெருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழைகளின் உள்ளத்தோர் பெரு பெற்றோர், ஏனெனில் உள்ளரசு அவர்கள்
பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவதை கொள்ளுங்கள், ஏனெனில் உண்மையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் முன்னிறுத்தினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. காந்தியடிகள் இங்கிலாந்து திருப்பறை சென்ற பொழுது அவருடைய கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் தேனிச்சாலையில் தேநீர் அருந்திய வேளையிலே அவரிடம் ஒரு வேதாகமத்தை கொடுத்து இதை படியுங்கள் என்று சொன்னார். பாலியல் சமயத்திலே பலவிதமான கட்டுரை கொண்ட இந்த காந்தியடிகள் தன்னுடைய நண்பர் தந்த இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டில் இருந்து வருகின்ற பொழுது அவருக்கு பல விடயங்கள் புரியவில்லை. அது அவருக்கு மன அமைதியை கொடுக்கவில்லை, அது புரியவில்லை. புதிய ஏற்பாட்டை படிக்கின்ற பொழுது இன்று வாசிக்கப்பட்ட இந்த மலை பொழிவு பகுதியை அவர் வாசித்தார். தேவனும் இனிமையான இந்த நற்செய்தி இந்த வேதாகமத்தின் உள்ளே இருக்கின்ற முத்தான செய்தி இதுதான் என்று கண்டுகொண்ட அவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதுகின்றார். உலகத்திலே இருக்கின்ற எல்லா நூல்களையும் எரித்து விடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா நூல்களையும் எரித்து விடுங்கள். இந்த மலை பிரசங்கத்தினுடைய பகுதியை வைத்து ஒரு புதிய மாநில சமூகத்தை, ஒரு நல்ல சமூகத்தை நாம் உருவாக்கி விடலாம் என்று இது பல புத்தகங்களை எழுதுவதற்குரிய ஒரு அஸ்திவாரமாக சாராம்சமாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய சுயசரிதையை அமைத்துக் கொண்டார். ஆரோக்கிய அன்னையுடைய திருவிழாவினை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்ற திருவையாக நாங்கள் ஆயத்த நாட்களிலே பலவிதமான சிந்தனை பொருட்களில் திருவள்ளுவாரை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே இறைவனை செல்வோர் புகழ் பெற்றோர் என்ற இந்த மைய பொருளிலே சிந்திக்கின்ற போது இறைவனை செல்வதற்கு தேவையான சக்தியை, பாதையை, வழிகாட்டலை, பார்வையை தருகின்ற நற்செய்தி பகுதி எதுவென்றால் இன்று நாங்கள் வாசித்த இந்த மலை பொருள்தான். வேறு பகுதியும் எங்களை கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்த முடியாது. 2018ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் இன்றைய திருத்தந்தை அவர்கள் அகில உலகிற்கு ஒரு சுற்றுப்படல் வழங்கினார். அந்த சுற்றுப்படலுடைய பெயர் என்னவென்றால் ஜாய் அண்ட் டிக்ளேர். அவர்
மகளுக்கு பேர் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இந்த சுற்றுமணலை அவர் தயாரிக்கின்ற பொழுது எடுத்த நற்செய்தி பகுதி என்னவென்றால், இந்த நற்செய்தியுடைய பெற்ற நிலையில் 8வது நிலை சொல்லப்படுகிறது. மகிழ்ந்து பேர் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எதற்காக என்றால், அங்கே முன்னே அவர்கள் பரிச்சாக்கியமான பரீட்சையை வைக்கிறார். எதென்றால், என் பொருட்டு உங்களை இகழ்ந்து ஒழுக்கி துன்புறுத்தி உங்கள் மீது இல்லாதவை பொருளாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் புகழ் பெற்றவர்களே அவமகிழ்ந்து பேர் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவன் பொருட்டு ஆண்டவனுடைய வார்த்தையை அல்லது அவர் பாதையில் நடப்பது பொருட்டு உங்களை யாராவது துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொருளாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், பேருதை கொள்ளுங்கள் என்றால் இறை வழியில் நடந்து பேறு பெற்ற நிலை அடைவார். அதுதான் வாழ்வின் நம் நம்பிக்கையின் கிறிஸ்தவ பயணத்தின் இலக்கு என்பதனை திருத்தந்தை தன்னை சுற்றுமணலிலே ஆங்கில உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். என்று நாங்கள் வாழ வேண்டிய வாழ்வின் சத்தியங்கள் இந்த ஒரு புதுமையான நிலையில் தான் நம்பியிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஏன் அடிமைகளாக வாழ்ந்தார்கள்? ஒரு அடிமை என்றால் என்ன? எது நல்லது எது கெட்டது என்று அறியாமல் அல்லது அறிந்து செய்து அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் துன்பம் அனுபவித்த இந்த இடம்தான் எகிப்தாகும். 430 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் அடிமைகளாக தாங்கள் செய்த குற்றங்களுக்காக, தாங்கள் செய்த தீமைகளுக்காக, விரோதங்களுக்காக, பகைமைகளுக்காக அடிமைகளாக வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் மக்களை ஜாபர்கள் மீட்க வேண்டும் என்று திருமணம் கொண்டார், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அதனால் மோசேயை அழைத்து அவரை அனுப்பி அவர்களை அழைத்து வருகிற பொழுது இவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் இனி இல்லை என்பதற்கு இனம் காட்டி அதை செய்யக்கூடாது என்று சீனாவின் அருகிலே வாழ்ந்தவர்கள் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை தான் நாங்கள் 10 கட்டளை இருக்கிறோம். சீனாவின் அருகிலே கடவுள் மோசே வழியாக அடிமைத்தனத்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் மக்களோடு அவர்கள் செய்து கொண்ட குற்றங்களில் இருந்து விடுதலை நாட்டில் நீங்கள் அப்படி வாழக்கூடாது என்பதற்காக செய்து கொண்ட உடன்படிக்கை தான் சீனாவின் மலை உடன்படிக்கை என்று சொன்னார். முதல் இந்த 10 கட்டளைகளுடைய பகுதி கடவுளை குறிக்கிறது. ஒரு கடவுளை சூசிப்பாயா, கடவுளுடைய நாமத்தை சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்வில் தீமை செய்யாதிருப்பாயா, பரிசுத்தமான நாட்களை நீ அனுசரிப்பாயா, கடவுளை தேடுவாயா. 3 பகுதியை மன்பாடுவர்களே கடவுளை குறிக்கிறது. பெண்கள் செய்தார்கள், கடவுளை ஆங்காங்கே முழுவடுத்தார்கள், சத்தியம் செய்தார்கள், தன்னுடைய தூத கடவுளை செய்ய மறுத்தார்கள். அதனால் கடவுள் மோசே வழியாக இந்த விடுதலை அடைந்த மக்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். மிகுதி 7 கட்டளைகளும் சமூகத்தோடு வாழ்க்கை நிலைகளோடு ஒருங்கிணைந்த கட்டளைகளாக இருக்கிறது. அதில் ஒன்று மட்டும்தான் நிலைத்துறையானது. மிகுதி 6 எதிர்மறையான கட்டளைகள். இந்த நிலைத்துறையான கட்டளை ஒரு தாய் தந்தையை மதிக்கிறார். ஒன்றுதான் சமூகத்தில் வாழ்கிறது நேர்மையாக சொல்லுகின்றன. ஒரு தாய் தந்தையை மதிக்கின்றனர். தாய் தந்தையை மதிக்காதவர்கள் இறைவனை சிறுவராக கருதப்படமாட்டார்கள். மற்ற 6 கட்டளைகளையும் பார்த்தீர்கள். செய்யாதே செய்யாதே செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, மோசம் செய்யாதே, பிறர் காலத்தை விரும்பாதே, பிறர் உடமையை விரும்பாதே என்று செய்யாதே செய்யாதே என்று
கட்டளைகளை சீனாய் மலையிலே விடுதலை அடைந்த மக்கள் அடிமை காலங்களில் உரிமை வாழ்வுகள் பெற்றுக் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவருடைய அன்னையுடைய உதரத்திலே பிறப்பதற்கு முன்பாக 400 ஆண்டுகள் இஸ்ராயேல் தேசத்திலே எந்த இறைவாக்குனர்களும் அனுப்பப்படவில்லை. எந்த இறைவாக்குனர்களும் அனுப்பப்படவில்லை. காரணம் என்ன? இறைவன் பிறக்கப் போகிறார், அவர் இந்த கட்டளைகளை எல்லாம் மாற்றித் தருவார் என்று இதயத்திலே எதிர்பார்த்த இறைவன் எந்த இறைவாக்குனர்களையும் அனுப்பி மனிதர்களை பிறந்தவரை எத்தனை கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று விட்டுவிட்டார். இவர் இயேசு பிறப்பதற்குரிய நேரம் வந்து கொண்டிருந்தது. ஆகவே எந்த இறைவாக்குனர்கள் அனுப்பப்படாமல் இந்த காலப்பகுதியிலே இயேசு வந்தார். தன் மனைவியுடைய உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் வளர்ந்தார். தான் தாய் என்பதை ஒழித்து காட்டினார். அடிமையாக இருந்த இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெற்ற பொழுது சீனாய் மலையில் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை மாற்றி இன்று அவர் நற்செய்தியை பாருங்கள். முதலாவது வார்த்தை மலை மீது ஏறுகிறார். அங்கே சீனாய் மலை, இங்கே ஜேசு மலை மீது ஏறுகிறார். சிறுவர்களை ஆசிரியர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை அழைக்கின்றார், அருகே அமர்த்துகின்றார். இந்த வார்த்தைகளை திருமொழியாக நினைவை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அவர்கள் சீனாய் மலையில் இன்னொரு சிறிய மலையில் பேசுகிறதை அமர்தல் என்பது ஜூதர்கள் போதிக்கின்ற முறைகளில் ஒன்று. அவர்கள் எப்பொழுதும் கதையில் அமர்ந்து அல்லது எழுந்திருந்ததாக போதிப்பார்கள். இயேசு ஒரு யூதர். அவர் அமர்ந்து அதிகாரத்தோடு போதிக்கிறார். அதைத்தான் நாங்கள் அதிகாரம் சொல்வதற்கு திருத்தந்தை அவர்கள் சத்தியத்தை அறிகின்ற பொழுது ரோமாபுரியிலே அதிகாரம் சொல்லப்படுகிற கதையில் அமர்ந்துதான் இவர் இந்த வரலாறு சத்தியத்தை அறிவிப்பது. அப்படி இயேசு அவர்கள் கற்பித்தவைதான் இந்த புதுக்குடியாகவே. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த கட்டளைகளை எல்லாம் மாற்றி ஒரு புதிய சத்தியத்தை தன்னை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இறைவனுடைய வழியில் செல்வதற்கு வேண்டிய சத்தியத்தை பெற்றுத் தருகிறார். அதான் பாடல்களை நீ கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சாட்சி சொல்லாதே என்ற சத்தியங்களை எல்லாம் காட்டி அவர் ஒரு புதிய பார்வை, புதிய அத்தியாயத்தை நாம் கற்றுத் தருவதை பார்ப்போம். அங்கே செய்யாதே செய்யாதே என்று சொன்னார். இங்கே டூயிங்கிலிருந்து இரு என்ற நிலையை மாற்றுவதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? கனிவுடையவராயிரு, தூய்மையுடையவராயிரு, நீதியின் பொருட்டு வேட்கை கொண்டவனாயிரு, இயேசுவின் பொருட்டு துன்பத்தை தாங்குவதனாயிரு, சிலுவை சுமப்பவனாயிரு, நீ இரக்கமுடையவனாயிரு, அமைதியை ஏற்படுத்துவதனாக இரு. அதான் பேருடையார் நிலை. அமைதியை ஏற்படுத்துவது பேர் பெற்றோர் பேருடையார் நிலை. ஆகவே நீ அமைதி உடையவனாக செய்து சொல்லவில்லை. அமைதி ஏற்படுத்துகின்ற நீ இரு. இரக்கம் கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளும் சொல்லவில்லை. நீ இரக்கமுடையவனாயிரு, நீ சாந்தமுடையவனாயிரு. அதுதான் கிறிஸ்தவ சத்தியத்தினுடைய வழி. இறைவசனை சுத்தமாக்கிக் கொள்கிற வழியினை இயேசு ஒரு புதிய பாதையை பெற்றுக் கொள்கிறார். நாங்கள் ஏதாவது ஒரு தீர்வு செய்துவிட்டால், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் உடனடியாக எங்களை குட்டி காட்டுவது அந்த நாமத்தில் தான். நீங்க ஒரு கிறிஸ்தவரா, நீங்க ஒரு வேதக்காரரா என்று எங்களுடைய குடும்ப குற்றமாக இருக்கலாம், குடும்ப குற்றமாக இருக்கலாம், தனிப்பட்ட குற்றங்களாக இருக்கலாம். உடனே சுட்டி காட்டுகிறார், நீ சைவக்காரனா, நீ முஸ்லிமா,
என்று யாரும் மதத்தை காட்டி குற்றத்தை சுட்டிக்கார்கள். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஏதாவது ஒரு குற்றம் செய்து வந்தால், ஏதாவது ஒரு தீமை நம்முடைய கிராமத்திற்குள்ள நடந்துவிட்டால் தீர்க்கான குடும்பம் அல்லவா? இப்படி இருந்தால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வாழ வேண்டிய சத்தியத்தின் சட்டங்களாகும் இவை. இறைவனான பிரியமானவர்களே, இவருடைய நாங்கள் இந்த திருவிழாக்களை சிறப்பிக்கின்றோம். எப்படி என்றால் நிலையை பருவதிய கட்டளைகளை கடைபிடிப்பதா, அல்லது திருவிழாக்கு வேண்டிய பங்களிப்பை செய்வதா, அல்லது நம்முடைய விசுவாசத்தில் மட்டும் நாங்கள் பார்த்து ஞாயிறு பக்தி சபைகளை இணைந்து கொள்வதா, அல்லது நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே இருக்கின்ற பங்கு அல்லது பக்தி சபைகளை இணைந்து வாழ்வதனால் மட்டும்தானா நாங்கள் மேற்படைய முடியும் அல்லது இறைவனில் நடத்த முடியும் என்றால் அது மட்டும் இந்த திருவிழாக்களை கருணையுடையவராக இருக்க வேண்டும். பால் சங்கீத தொட்டியில் பெரும்பாலானவர்கள் சொல்கின்ற பாவங்களில் முதன்மையான பாவம் என்றால் பாதம் எங்களுக்கு கோபம். யாராவது இந்த பாவத்தை சொல்லாமல் செல்வதில்லை. அது வடிவங்கள் பாதம் பூசணம் பேசின, பாதம் அடித்து போக, பாதம் கோபம் வந்தது பேசி போக, சின்ன பிள்ளைகள் கூட அப்படி சொல்வது. பாருங்கள், ஒரு கனிவான பார்வை, கனிவான இதயம், கனிவுடையோ சொல்வது. கோபம் என்று எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. கோபத்தால் பல தீமைகள் விளைகின்றன. கோபத்தால் உறவுகள் உடைந்து போகின்றன. கோபத்தால் பலர் காயப்படுத்தப்படுகிறார்கள். கோபத்தால் பல குடும்பங்கள் சிந்தாபிமானமாக்கப்படுகின்றன. அவர் சாந்தமும் கனிவு இரக்கம் இவைதான் கிறிஸ்துவனுடைய அடையாளங்கள். இதைத்தான் வாழ்ந்ததாக ஆண்டவர் அழைக்கிறார். நீ ஒழுங்காக திருப்பதிக்கு வந்தியா, கடவுளை நாமத்தில் விடாமல் பேசாமல் இருந்தியா என்பதெல்லாம் பழைய பாட்டின் சட்டங்கள். இவை இருந்தால் இந்த புதிய பாட்டு ஜேசு சொன்ன இந்த மீட்பு பெருமையான நிலை இருந்தால் அன்பானவர்களே, ஏழையெல்லாம் எங்களுடைய கூடவே இருந்து கொண்டோம். இந்த பெருமையான நிலைகளை நாங்கள் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் மண்டலத்திலே உன்னதத்தை நாங்கள் செய்வோம், செய்ய மாட்டோம் என்பதை பணித்து இறைவன் இருங்கள் 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 என்று அடித்து உரைப்பதை ஏற்று இதயத்தில் வாழ்வோம். இறைவன் நிலையில் புரிந்துள்ளதாகவும் அதற்கான அருளை இத்தகையில் ஏற்றுவோம். விதைக்கப்பட்ட இறைவார்த்தைகள் நம் உள்ளங்களில் என்றும் வேரூன்றி பலன் கொடுக்க இறைவர்கள் வேண்டி நம் அன்றாடங்களை செல்லும். நோயின் தாக்கத்திற்கு உட்பட்டு
சொந்த ஆலயமின்றி, வழிபாடின்றி, சொந்த வீடின்றி, மனம் நிம்மதியின்றி, தினம் தினம் போராட்டங்களுடன் வாழும் உமக்கு உமது அற்பார்வையால் அனைத்தையும் விட்டுத் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மக்களை துன்பங்களிலிருந்து விடுவித்து தன்னலம் கருதாமல் மக்கள் நலம் கருதி நன்றாட்சி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடாவது நல்ல முடிவுகள் கிடைக்கப்பட்டு இம்மக்கள் தங்கள் சொந்த வீடுகளில் கால் பதிக்க இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்றோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வாழ்ந்து காட்டிய அன்னையினுடைய பரிந்துரை இந்த நாட்டின் ஆட்சியாளர்களை தட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். பாலக தகப்பனே இறைவா, நம்பிக்கையாளர்கள் நாங்கள் ஒன்று கூடி வந்து நின்று நம்பிக்கையோடும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் கேட்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் கனிவோடு செவிசாய்த்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
பயணமும்